தோழர்களே, லட்சக்கணக்கிலே அனைவரும் அமர்ந்து கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார்கள். இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் ஒரு சில தோழர்கள் ஆர்வத்தின் மிகுதியால் அந்த தடுப்பு வேலியை தாண்டி வர முயற்சிக்கிறீர்கள். தயவு கூர்ந்து இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாடு சிறப்புற வேண்டுமானால் நீங்கள் அமைதி காக்க வேண்டும், அமர வேண்டும். இந்த பேரிகார்டை தாண்டி வராதீங்க. இடதுபுறத்தில் இந்த எல்இடி நான் எடுக்க சொல்லிட்டேன், உங்களுக்கு மறைக்குது, இதை எடுத்துருவாங்க. நீங்கள் கீழே உட்கார்ந்தீங்கன்னாக்கா எல்லாம் அமைதியாயிடும். அதே மாதிரி அந்த நடுவில் உட்காந்துருக்க தம்பிங்களாம் கீழே உட்காந்திங்கன்னா அந்த மீடியாக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வலதுபுறத்தில் போலீஸ் தடுப்பு சுவர் மாதிரி நிற்கிறாங்க. அதையும் தாண்டி சில தோழர்கள் உள்ளே வருவதற்கு முயற்சிப்பது இந்த மாநாட்டின் கட்டுப்பாட்டை சீர்குலைத்துவிடும். நான் அழைப்பு விடுக்கும் போதெல்லாம் ஓடோடி வருகிற உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன் என்று தெரியவில்லை. நான் விடுக்கிற வேண்டுகோளை ஏற்று அதை செய்து முடிக்கிற உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன் என்று தெரியவில்லை. இந்த கண்கொள்ளா காட்சியை காணுகிற போது ஆனந்த கண்ணீர் திவலைகள் என் கண்களில் விழிகளில் திரளுகிறது. இதே உணர்ச்சியோடு வீரியத்தோடு நாம் களம் நோக்கி, தேர்தல் களம் நோக்கி செல்ல வேண்டும். அதனால் எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது. பாதுகாப்பாக வந்தோம், கட்டுப்பாடாக மாநாட்டில் பங்கேற்றோம், பாதுகாப்பாக மீண்டும் திரும்பினோம் என்கிற பதிவையும் நீங்கள் செய்யும் போதுதான் இந்த மாநாடு முழுமையான வெற்றியை பெறும். ஏற்கனவே முகநூல் நேரலையில் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், கட்டுப்பாடும் பாதுகாப்பும் தான் மாநாட்டின் வெற்றி என்று. ஏற்கனவே 20 தீர்மானங்களை நான் முன்மொழிந்திருக்கிறேன். எஞ்சிய தீர்மானங்களை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். தலைவர்கள் வந்துவிட்டார்கள், எல்லோரும் உரையாற்ற வேண்டும். நீங்களும் இந்த பணிக்காலத்தில் நெடுநேரம் இங்கே அமர்ந்திருக்க முடியாது. ஆகவே வந்திருக்கிற தலைவர்களும் எவ்வளவு சுருக்கமாக உரையாற்ற இயலுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக உரையாற்றி இந்த மாநாட்டின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று பணிந்து கேட்டுக்கொள்கிறேன்.